World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வணக்கங்க சார். இன்றைக்கி தர்மசஸ்தா ஜோதிட கருத்தரங்கில் எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி பொதுவான ஜோதிட விஷயங்கள் என்ற தலைப்பில் பேசுகிறேன்னு சார்கிட்ட வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தேன். சார் கேட்டிருந்தார், சார் ஏதாவது தலைப்பு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறப்ப பொதுவான ஜோதிட விஷயங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறேன்னு நான் சொன்னேன். அதில் ஏற்கனவே நிறைய பேர் பேசின விஷயந்தான். ஒரு 4-5 விஷயத்தை அதில் பேசிடுவோம். இந்த மண்டலம், முகூர்த்தம், திதி, அதுக்கடுத்து ராசி சக்கரம், இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயத்தை பேசிடுவோம். இப்போ மண்டலம் அப்படின்னா, ஒரு மண்டலம் அப்படின்னா 48 நாள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த 48 நாள் என்பது 12 ராசி, 27 நட்சத்திரம் ப்ளஸ் 9 நவகிரகம். அதுதான் 48. 12 + 27 + 9, அதுதான் ஒரு மண்டலம் = 48 நாள் என்கிறது. 108 பாதம் அப்படிங்கிறது, அதாவது ஒரு ராசிக்கு 9 பாதம். 12 ராசிக்கு 12 × 9 போட்டிங்கன்னா 108 பாதம் வரும். அந்த 108 பாதம் என்பது போற்றியாக வச்சுருக்குறாங்க. அதாவது ஆன்மீகத்தில் போற்றியாக வச்சுருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு கடவுளுக்கும் இத்தனை போற்றி, ஓம் அம்மனே போற்றி அப்படின்னு கடவுளுக்கு ஒவ்வொரு கடவுளுக்கும் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த 108 போற்றி ஒரு பெஸ்ட்டு. அதுக்கடுத்து இந்த 108ங்கிறது ஆம்புலன்ஸில் வச்சுருக்குறாங்க. பொதுவாக அவசர உதவிக்கு 108, ஆம்புலன்ஸ் சேவைக்கு 108 அப்படின்னு வச்சுருப்பாங்க. 108ங்கிறது அதை கூட்டினா 9ல் தான் வருது. அது செவ்வாய் ஆதிக்கம், அது செவ்வாய் மருத்துவம். அப்படிங்கிறனால அவங்க அரசாங்கம் அதை தெரிஞ்சு வச்சாங்களோ தெரியாமல் வச்சாங்களோ கரெக்டாக 108ன்னு வச்சுட்டாங்க. அதுதான் அந்த 108 அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அதுக்கடுத்து இந்த மண்டலம் அப்படின்னு சொல்லி இதை நம்ம முடித்ததுக்கப்புறம் முகூர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சார் அபிஜித் முகூர்த்தத்தை பற்றி ஏற்கனவே பேசியிருந்தார். அதாவது அபிஜித் முகூர்த்தம்னா, அதாவது காலையில் 11:36 12:24 வரைக்கும் அபிஜித் முகூர்த்தம். இரவில் விடியற் காலையில் 3:36 to 4:24 அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லியிருந்தார். அதை 3 விதமாக எடுக்கலாம். இப்போ சார் சொன்ன மாதிரி எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் என்னென்னா, அவர் சொன்ன மாதிரி 48 நிமிஷம் அப்படி முகூர்த்தத்துக்கு ஒரு கணக்கு போட்டோம்னா 30 முகூர்த்தம் கொண்டது ஒரு நாள் அப்படின்னு அவர் சார் சொன்னார். போன மீட்டிங்கில், முந்தின மீட்டிங்லேயே சொன்னார். அது ஒரு மெத்தேடு. அது சார் சொன்ன மெத்தேடு என்னென்னா, இது 8வது இதாக எடுத்துக்குங்க, அதை 28வது எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது மதியம் 11:36 to 12:24 8வது எடுத்துங்க. இரவில் வர பிரம்ம முகூர்த்தத்தில் வர 3:36 4:24 இதை எடுத்துங்க, 28வது எடுத்துங்கன்னு சொல்லியிருந்தார். அதாவது ஒரு நாளைக்கு 30 முகூர்த்தம். அதே மாதிரி முகூர்த்தத்தை நாம் இன்னொரு விதமாக எடுக்கலாம். அதாவது மொத்தம் ஒரு நாளுக்கு 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரம் என்பது 60 நாளிகை குறிக்கும். இந்த 60 நாளிகை 24 மணி நேரம் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கணும். ஒரு 30 நாளிகை பகல் டைம் 12 மணி நேரம். அடுத்த 30 நாளிகை ஒரு 12 மணி நேரம். இப்போ 30 நாளிகை அப்படிங்கிறது மாலை 6 மணி. அடுத்த 30 நாளிகை அப்படிங்கிறது விடிய காலையாக வந்துடும். இப்போ இந்த முகூர்த்த டைம் நம்ம எப்படி எடுக்கணும்னா, இப்போது காலையில் ஒரு 2.5 மணி நேரம், 2.5 நாளிகை 1 மணி நேரம் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கணும். கணக்கெடுக்கும் பொழுது 30 நாளிகை மாலை 6 மணிங்கிறப்ப 5 நாளிகை அப்படிங்கிறது நமக்கு மதியம் 12 மணி வந்துடும். அப்போ 11:36 12 மணி வரைக்கும் 15வது நாளிகையில் அந்த அபிஜித் முகூர்த்தம் வரும். 12 மணியிலிருந்து மதியம் 12:24 வரைக்கும் 16வது நாளிகையில் வரும். இதை நம்ம எடுத்துக்கணும். நாளிகையில் நம்ம கரெக்டாக சொல்கிறோன்னா, அபிஜித் முகூர்த்தத்தை எடுக்கும் பொழுது 15வது நாளிகை என்பது 11:36 to 12 மணி. 16வது நாளிகை என்பது 12 மணிலிருந்து 12:24.
அதுதான் வந்து எடுத்துக்கணும். அப்போ விடிய காலையில் இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி வர ரிஷிகள் முகூர்த்தம்னு அதை சொல்லுவாங்க. சார் அதை சொன்னார். 3:36 விடிய காலை 4:24 வரைக்கும் அந்த ரிஷிகளோட முகூர்த்தமாக எடுத்துக்கலாம். அப்போ விடிய காலையில் 3:36 4:24 அப்படிங்கிறது மொத்த நாளிகையில் 55வது நாளிகையிலையும் 56வது நாளிகையிலையும் வரும். 55வது நாளிகை வந்து விடிய காலையில் 3:36 4 மணி வரைக்கும். 56வது நாளிகை வந்து விடிய காலை 4 மணிலிருந்து 4:24 வரைக்கும் அந்த பிரம்ம முகூர்த்தம் அதை எடுத்துக்கணும். அது பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த நாளிகையில் துல்லிய கணக்கு. அது இப்போ சார் சொன்னது ஒரு கணக்கு, நான் சொல்கிறது துல்லிய கணக்கு. அது 2 எடுத்துக்கணும். இதுக்கு அடுத்து இந்த முகூர்த்தத்தை இன்னும் ஷார்ட்டாக ரொம்ப ஈஸியாக வந்து எடுக்கலான்னா பொதுவாக ஒரு 1.5 மணி நேரம் முகூர்த்தம் போட்டுக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 16 முகூர்த்தம் மட்டும்தான் வரும். அந்த 16 முகூர்த்தத்தில் 15வது முகூர்த்தமாக அந்த விடிய காலை 3:36 to 4:24 எடுத்துக்கலாம். தோராயமாக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு 1.5 மணி நேரமாக போட்டு எடுக்கிறப்ப இப்போ மதியம் அந்த அபிஜித் முகூர்த்தம் 11:36 to 12:24 அப்படிங்கிறப்ப அதை வந்து 4வது முகூர்த்தமாக 5வது முகூர்த்தமாக வச்சுக்கலாம். அதாவது ஒரு தோராயமாக எடுக்கணும் அப்படின்னா 1.5 மணி நேரமாக காலையில் 6 to 7:30, 7:30 to 9, 9 to 10:30, 10:30 to 12, 12 to 1:30 அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு 1.5 மணி நேரம் போட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக ஷார்ட் பீரியடில் அது முடிஞ்சிடும். அதாவது 24 மணி நேரத்தில் 16 மணி நேரமாக வந்து அது 4வதா 5வதா வந்துடும். இந்த அபிஜித் முகூர்த்த டைமு நைட் டைமில் வந்து அது 15வது முகூர்த்தமாக வந்துடும். அதான் 3 மெத்தேடில் இந்த அபிஜித் முகூர்த்தத்தையும் ரிஷிகளோட பிரம்ம முகூர்த்தத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அது எடுக்கிறது தவறு ஒன்றும் இல்லை, அது உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்புறம் சார் சொன்ன மாதிரி அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் நல்ல விஷயங்கள் பண்ணலாம். நம்ம இந்துக்கள் அதில் திருமணம் பண்ணுறது இல்லை. 11:36 to 12:24 விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் நம்ம எதுவும் அதிகம் பண்ணுறதில்லை. 3:36 to 4:24 அதுலேயும் நம்ம நிறைய நல்ல சுப காரியங்கள் பண்ணுறதில்ல, எந்திரிச்சு ஒரு தியானம் பண்ணுறதில்ல. அப்போ அந்த விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது சக்ஸஸை கொடுக்கும், ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதைத்தான் சார் போன மீட்டிங்கில் அதை சொல்லியிருந்தார். இதுக்கு அடுத்து வந்து நமக்கு ராசி சக்கரத்தில் ஒரு விஷயம் இருக்குது. ராசி சக்கரத்தில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, அதாவது ராசி சக்கரத்தில் வந்து பொதுவாக வந்து அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கு 2 வீடு கொடுத்துருக்குறாங்க. இப்போ குருவுக்குன்னா 2 வீடு மேலே கீழே, சுக்கிரனுக்குனாலும் 2 வீடு மேலே கீழே, செவ்வாய்க்கு 2 வீடு மேலே கீழே கொடுத்துருக்குறாங்க, சனிக்கு 2 வீடு கொடுத்துருக்குறாங்க பொதுவாக. அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கிரகம் ஒன்று தான், அது டபுள் ஆக்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. சினிமாவில் டபுள் ஆக்டிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி மேலே ஒரே குரு தான், ஒரே சனி தான், ஒரே சூரியன் தான், ஒரே சந்திரன் தான், ஒரே செவ்வாய் தான், ஒரே சுக்கிரன் தான், ஒரே ராகு தான். ராகு எதுக்கு வீடு இல்லை, 12 கட்டத்தில் ராகு எதுக்கு வீடு இல்லை. சூரியன் சந்திரனுக்கு ஒரு வீடு, சந்திரனுக்கு ஒரு வீடு. அப்போ அதில் 4 இது போயிடுச்சு. அதான் 2 நவகிரகத்துக்கு வீடு இல்லை, 2 நவகிரகத்துக்கு ஒவ்வொரு வீடு கொடுத்துட்டாங்க. அப்போ மீதி 5 கிரகம்தான் இருக்குது. குரு, சனி, செவ்வாய், சுக்கிரன், புதன். அப்போ இந்த 5 கிரகத்துக்கு 10 வீட்டை கொடுக்கணும். 10 வீட்டை கொடுத்தா தான் 12 கட்டம் ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்காகத்தான் குருவை வந்து 2 வீடு கொடுத்தாங்க, நீருக்கும் நெருப்புக்கும் கொடுத்தாங்க. மேலே மீன குரு நீர் வீடாக வரும், கீழே தனுசு குரு வந்து நெருப்பு வீடாக வரும். அதே மாதிரி செவ்வாயும் மேலே நெருப்பாக வரும், மேச செவ்வாய் நெருப்பு, விருச்சிக செவ்வாய் நீராக கொடுத்தாங்க. அதாவது கிரகங்களை வந்து டபுள் ஆக்ஷனாக அப்போவே கொடுத்துட்டாங்க நம்ம முன்னோர்கள். இதை கொடுக்குறப்ப பஞ்சபூதமாக பிரித்து கொடுத்துட்டாங்க. சுக்கிரனுக்கே அப்படி தான் கொடுத்தாங்க, சுக்கிரனுக்கு அப்படி தான் கொடுத்தாங்க. மேலே வந்து நிலராசி ரிஷப சுக்கிரன் நிலராசி, கீழே வந்து காற்று ராசியாக கொடுத்தாங்க. இதை இன்னொன்று அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா, இன்னொரு விஷயம் என்ன எடுத்துக்கிட்டோம்னா, ஈஸியாக எடுக்கிற மாதிரி நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த குருவையும் செவ்வாயும் நீர்க்கமா நெருப்பு அப்படின்னு போட்டுக்கணும். ஏன்னா குருவுலேயும் நீர் இருக்குது, கீழே குருவில் வந்து நெருப்பு இருக்குது. செவ்வாயிலையும் நீர் ராசி இருக்குது, செவ்வாயிலையும் நெருப்பு ராசி இருக்குது. அப்போ குருவும் செவ்வாயும் நீர்க்கமா நெருப்பு அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம்.
அதாவது அது நம்ம பஞ்சபூத தத்துவத்தில் அப்படித்தான் ராசி கட்டத்தில் இருக்குது. அதுக்கடுத்து சுக்கிரனையும் புதனையும் சனியும் ஒரு இடத்துல எழுதிக்கலாம். அது வந்து நிலம் கமா காற்று தான் வருது. மேலே இருக்கிற ரிஷப சுக்கிரன் நிலமாக வருது, துலா சுக்கிரன் வந்து காற்றா வருது. அதே மாதிரி கன்னி புதன் நிலமாக வருது, மிதுன புதன் வந்து காற்றா வருது. அதே மாதிரி தான் சனியும் மகர சனி நிலராசியாக வருது, கும்ப சனி வந்து காற்று ராசியாக வருது. அப்போ சனியை வந்து புதனை வந்து சுக்கிரனை வந்து நிலம் கமா காற்று அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த குருவையும் செவ்வாயும் நீர் கமா நெருப்பு அப்படின்னு ஈஸியாக நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப வந்து நமக்கு இதாக இருக்கும். அதுக்கடுத்து நவகிரகங்களை வந்து பாட்டில் நிறையா கவிஞர்கள் சொல்லிகிட்டே வந்துட்டாங்க. பொதுவாக வந்து இப்போ சுக்கிரன்னா வீனஸ் அப்படின்னு ஒரு இங்கிலீஷில் வேர்டிங் இருக்குது. அப்போ வீனஸ் அப்படின்னு பாட்டு எழுதிட்டாங்க. ஒரு பாட்டில் ஏதோ ஒரு படத்தில் வரும், வீனஸ் பின்னே கோல்டன் ஃபிஷ் கண்ணாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அதே மாதிரி வந்து திங்கள்னா சந்திரன்னா திங்கள், மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா, இது கண்ணன் வரும் பொழுதல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாட்டு எழுதிட்டாங்க. நவகிரகங்களை தெரிஞ்சு பாட்டு எழுதுகிறாங்களா தெரியாமல் பாட்டு எழுதுகிறாங்கன்னு தெரியறதில்ல, ஆனால் கரெக்டாக எழுதுகிறாங்க. செவ்வாயை கூட ஒரு படத்தில் பாட்டு எழுதியிருந்தாங்க. செவ்வாயில் ஜீவராசி உள்ளதென்று விஞ்ஞானம் தினந்தோறும் சொல்லுதடி, உனது செவ்வாயில் எனது ஜீவன் உள்ளது, இதை அறியாமல் விஞ்ஞானம் எதனை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதியிருந்தாங்க. இப்போ நவகிரகத்தை பாட்டாக எழுதுறது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். புதன் வந்து மெர்க்குரி இங்கிலீஷில். அப்போ மெர்க்குரி பூவேன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. குருவை வந்து வேலைக்கிழமை குருங்கிறதுனால குருன்னு ஒரு படம் வந்துச்சு, மௌன குருன்னு ஒரு படம் வந்துச்சு, குரு என் ஆள் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கடுத்து குருவை வச்சு நிறைய வந்துருச்சு. ஜூபிட்டருங்கிற வண்டி வந்துருச்சு இப்போ டிவிஸில். அது ஏற்கனவே முதலே இருக்குது, ஜூபிட்டர்னால் குருன்னு அர்த்தம். அப்போ ஜூபிட்டருங்கிற வண்டி அதை வந்துருச்சு. அப்போ இந்த நவகிரகங்களை தெரிஞ்சு எழுதுகிறாங்களா தெரியாமல் எழுதுகிறாங்களான்னு தெரியல. சனிக்கு வந்து உழைப்பாளின்னு இருக்குது. இப்போ ரஜினி வந்து உழைப்பாளி இல்லாத நாடு தான் எங்கும் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நவகிரகத்தை வச்சு தொடர்ச்சியாக எழுதி கொண்டே வர்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஏதோ ஒரு பாட்டில் வந்து சூரியனை வச்சு எழுதியிருந்தாங்க. அதாவது கிழக்கே உதிக்கும் சூரியனை மேற்கே உனக்கு முளைக்க ஆணையிட்டோம், உன்னை தோன்றிட எதுவும் தடை இருந்தால் தோண்டி எடுக்கவே துணிந்து விட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி எல்லா நவகிரகத்தையும் பாட்டாக எழுதுறதுல கவிஞர்களுக்கு அது கைவந்த கலையாக இருக்குது. அது பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு நவகிரகங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறவங்க பாட்டாக ஏதோ ஒரு வகையில் எழுதிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த அண்ணா சொன்ன மாதிரி ஆன்மீகத்தில் நிறைய விஷயம் இருக்குது. கோயில் அப்படின்னா கோ கூட்டல் இல் அப்படின்னு எடுக்கணும். கோ கூட்டல் இல் அப்படின்னு எடுத்தோம்னா அது கோயில் அப்படின்னு அர்த்தம். கோன்னா அரசன், தலைவன், மன்னன் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா இல்லம்னு அர்த்தம். அதாவது அரசன் வாழும் இல்லம், இறைவன் வாழும் இல்லம், மன்னன் வாழும் இல்லம், தலைவன் வாழும் இல்லம் தான் கோயில். அந்த கோயிலை நம்ம வழிபட நமக்கு நன்மை தான் நடக்குமே ஒழிய தீமை நடக்காது. இந்த கோயிலுக்கு போக வேண்டாம், அந்த கோயிலுக்கு போக வேண்டாம்னு நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. அதில் எனக்கு ஒரு பர்டிகுலராக உடன்பாடு கிடையாது. எல்லா கோயிலுக்கும் எல்லாருமே போகணும். போனால் தான் அந்த கோயிலோட அண்ணன் சொன்ன மாதிரி மகத்துவம் தெரியும், அந்த கோயிலோட வரலாறுகள் தெரியும், அந்த கோயிலில் என்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குதுன்னா அது நமக்கு தெரியும். அதாவது அடிப்படை பேசிக்ஸாவது அதில் தெரியும். தெரியாமல் இது சரியில்லை அது சரியில்லை, கோயிலுக்கே போக வேண்டாம், அது கெட்டு போச்சு இது கெட்டு போச்சு, திரிசூனியமாகி போச்சு, இல்லை யோகி கெட்டு போயிட்டாரு, அவயோகி கெட்டு போயிட்டாரு, இல்லை கர்ணம் கெட்டு போயிடுச்சு, இப்படியே சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்ம எந்த கோயிலுக்குமே போக முடியாது. ஒவ்வொரு டைமும் அதுக்கு தடைகள் வந்துடும், இல்லைன்னா நாம் போகிறக்கே நம்மளை வழி விடாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே எல்லா கோயிலுக்கும் போகிறக்கு, அதாவது டைம் இருக்கிறப்ப, நான் எல்லா டைம் போங்க அப்படின்னு நான் யாரையும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப போங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல விஷயத்தை தான் பண்ணி கொடுக்கும். இப்போ குலதெய்வத்துக்கு போக சொல்கிறாங்கன்னா நட்சத்திரத்தை அன்னைக்கு அவங்களோட வம்சம் தலைக்கும், அவங்களோட வாழையடி வாழை வம்சம் தலைக்கும், அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வருங்கிறக்காக தான் குலதெய்வத்தை போய் உங்கள் நட்சத்திர நாளில் வணங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வணங்கக்கூடாது அப்படிங்கிறது எதுவும் அந்த கான்செப்ட் இல்லை.
வணங்கினோம்னா நல்லது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் 2வது நட்சத்திரத்தில் போய் வணங்குங்க செல்வம் சேரும் அப்படி, அதுவும் நல்லது. அப்போ போய் வணங்கினா தான் நமக்கு நன்மை நடக்கும். வணங்காமல் நம்ம நன்மை நடக்கும் 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 அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. இதுக்கடுத்து என்ன அப்படின்னா, திதியை வந்து நமக்கு வந்து ஒரு 15 திதி கொடுக்குறாங்க. 15 திதியை வந்து நாம் வந்து ஒரு 5 பிரிவாக பிரிக்கிறாங்க. அதாவது நந்தா திதி, பத்ரா திதி, ஜெயா திதி, ரிக்டா திதி, பூர்ணா திதின்னு சொல்லிட்டு 5 திதியை பிரிச்சிடுறாங்க. இது ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இதுக்கு ஒரு மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா, இதில் ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காகத்தான் சொல்கிறேன். நிறைய ஜோதிடர்கள் ஏற்கனவே இதை பேசியிருப்பாங்க. நந்தா திதிங்கிறது நாம் எடுத்துக்கிட்டோம்னா, அது கோயிலில் சுடர் விட்டு பிரகாசிக்கிற விளக்கு மாதிரி, அது தொடர்ச்சியாக அதே தானாக பிரகாசிக்கும். அதாவது நந்தா திதி அப்படிங்கிறது. இந்த நந்தா திதியில் 3 கிரகம், 3 திதி வருது. அதாவது பிரதம திதி, சஷ்டி திதி, ஏகாதசி திதி வருது. நந்தா திதிங்கிறது 1வது திதி, 6வது திதி, 11வது திதி. அதாவது 1வது திதி பிரதமை, 6வது திதி சஷ்டி, 11வது திதி ஏகாதசி. அதாவது இந்த 1வது திதி பிரதமை அப்படிங்கிறப்போ அது சூரியனுக்கு குறிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 6வது திதி சஷ்டிங்கிறப்ப அது முருகருக்கு உரியது அப்படின்னு எடுத்துக்கலாம். 11வது திதி ஏகாதசிங்கிறப்ப அது பெருமாளுக்கு உரியது அப்படின்னு எடுக்கலாம். இந்த திதியில் பிறக்கிறவங்களுக்கு தனியாக ஒருத்தர் அவங்க 24 மணி நேரம் இயங்குவாங்க. தனியாக அவங்கள தூண்ட தேவையில்லை. அது கோயில் இருக்கிற விளக்கு மாதிரி சுடர் விட்டு பிரகாசிக்கும் அப்படிங்கிறது நந்தா திதி. அதுக்கடுத்து வந்து பத்ரா திதி அப்படின்னு ஒன்று இருக்குது, 2வது. அது வந்து துதியை திதி. துதியை திதி, சப்தமி திதி, துவாதசி திதி. அதாவது 2, 7, 12. 2வது திதி துதியை, 7வது திதி இதுங்க சப்தமி, 12வது திதி துவாதசி, பத்ரா திதின்னு. பத்திரம் போல் நம்ம வீட்டு பத்திரம் போல் பத்திரமாக இருக்கிறது ஒன்று. 2வது பத்திரம் போல் பத்திரத்தை எப்படி பாதுகாக்கிற மாதிரி பணத்தை அவங்க பாதுகாப்பாங்க, பணத்தை சம்பாதிப்பாங்க. துதியை திதியில் பிறந்தவங்க, இந்த சப்தமி திதியில் பிறக்கிறவங்க, துவாதசி திதியில் பிறக்கிறவங்க. அதாவது ஒரு திதியிலேருந்து அது ஃபார்முலா மாதிரி நீங்கள் 5ன்னு போட்டுக்கலாம். மேலே 5ன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா துதியிலேருந்து 5வது, அதுக்கு 5வது திதி சப்தமி, சப்தமியிலிருந்து 5வது திதி துவாதசி திதி. 2, 7, 12 அதை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து பத்ரா திதி. அடுத்து 3வது வந்து என்ன பிரிக்கிறாங்க அப்படின்னா ஜெயா திதி அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஜெயா திதி, ஜெயை திதி, ஜெயம் திதி அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். அதை வந்து என்ன பிரிக்கிறாங்கன்னா திருதியை திதியும் அஷ்டமி திதி, அதுக்கடுத்தது திரையோதசி திதியை பிரிக்கிறாங்க. திருதியை திதிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டு, அச்சய திருதியை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அஷ்டமி அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு உரியது. அதுக்கடுத்து திரையோதசி திதிங்கிறது பிரதோஷம், சிவனுக்கு உரியது. இந்த 3 திதியில் பிறக்கிறவங்க வெற்றி ஒன்று தான் குறிக்கோளாக இருக்கும், அறிவை தான் கொண்டு தான் இயங்குவாங்க அப்படிங்கன்னு எடுத்துக்கணும். திருதியை திதியில், அஷ்டமி திதியில், திரையோதசி திதியில் பிறக்கிறவங்க அதை வந்து 3, 8, 13வது திதி அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். 3, 8, 13வது திதி அது வந்து இந்த திதி ஜெயா திதி, ஜெயை திதி, ஜெயை திதி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சில நூலில். இதை போட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க அறிவைத்தான் பிரதானமாக எடுத்துப்பாங்க, அறிவின் மூலயமா தான் இயங்குவாங்க அந்த திதியில் பிறக்கிறவங்க. அஷ்டமி அப்படிங்கிற கிருஷ்ணர் அறிவின் மூலயமா, பிரதோஷம் அறிவின் மூலயமா இயங்கும். திருதியை திதி அச்சய திருதி அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து வந்து இது வந்து ரிக்டா திதி அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து சதுர்த்தி திதி, சதுர்த்தி, இந்த நவமி, சதுர்தசி திதி எடுத்துக்கணும். சதுர்த்தி, நவமி, சதுர்தசி திதி, அதாவது 4, 9, 14 அப்படின்னு போட்டுக்கணும். சதுர்த்தி 4வது திதி, நவமி 9வது திதி, சதுர்தசி திதி 14வது திதி. இது ரிக்டா திதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த ரிக்டா திதியில் பிறக்கிறவங்க அறிவும் அவங்ககிட்ட இருக்கும், உழைப்பும் அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அவங்க வந்து அறிவின் மூலியமாகவும் இயங்குவாங்க, தன்னோட உழைப்பின் மூலியமாகவும் இயங்குவாங்க அப்படின்னு அந்த திதியை நம்ம எடுத்துக்கணும். அதாவது சதுர்த்தி, நவமி, 4, 9, 14.
அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கலாம். கடைசியாக வந்து பூர்ணா திதி. பூர்ணம்னா முழுமைன்னு அர்த்தம். முழுமையானவங்க, திறமையானவங்க, அதில் எல்லா விஷயத்துலேயும் அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு பூர்ணா திதி எடுத்துக்கணும். அந்த பூர்ணா திதியில் என்ன வருதுன்னா பஞ்சமி திதி வருது. பஞ்சமி திதி, தசமி திதி, 5வது திதி, 10வது திதி, 15வது திதியான பௌர்ணமியும் அமாவாசையும் வருது. இந்த பூர்ணா திதிங்கிறது இப்போ பௌர்ணமின்னாவே பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லிடுறோம். அதை எல்லா நல்ல விஷயத்துக்கும் பண்ணலாம் அப்படின்னா. அமாவாசைக்கு நம்ம திதி கொடுக்கறது எல்லா நல்ல விஷயத்துக்கும் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அமாவாசைக்கு நிறைய பேர் கோயிலுக்கு போகிறாங்க, சில பேர் போகிறதில்ல, நிறைய பேர் போகிறாங்க. அப்போ அந்த திதி வந்து முழுமையான திதி. பௌர்ணமியாக இருக்கட்டும், அமாவாசையாக இருக்கட்டும், பஞ்சமி திதியாக இருக்கட்டும், அல்லது தசமி திதி. தசமினா 10 அவதாரம். அவதாரம்னு கமலஹாசன் கூட ஒரு படம் எடுத்தார். முழுமையானவர்கள் என்று அர்த்தம். பஞ்சமி வந்து முழுமையாக, அதாவது பொதுவாக பஞ்சமி திதியில் செய்கிற காரியம் நம்ம பஞ்சாங்கத்திலேயே இருக்குது, ரொம்ப நாள் நிலச்சி நிற்கும் அப்படிங்கிறக்காகத்தான். பஞ்சமி திதியில் ஒரு காரியம் பண்ணிங்கன்னா, நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், எந்த விஷயம் பண்ணிங்கனாலும் ரொம்ப நாள் நிலச்சி நிற்கும். ஒரு வீடு கட்டினா நிலச்சி நிற்கும், ஒரு கிணறு வெட்டினீங்கன்னா நிலச்சி நிற்கும், ஒரு படிக்கிற விஷயத்துக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அது நிலச்சி நிற்கும். முழுமையான திதி அப்படிமா. அதனால தான் பஞ்சமுக ஒரு நிகழ்ச்சி நடக்கிற பொழுது குத்து விளக்கு, பஞ்சமுக விளக்கு ஏற்றுவாங்க. அதனால் அந்த பஞ்சமி திதியை எடுத்துங்க, தசமி திதி எடுத்துங்க, பௌர்ணமி அல்லது அமாவாசை திதியில் பிறக்கிறவங்க முழுமையானவர்கள். பூரணா, முழுமை, பூரணா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பூரணம்னு கூட சில இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதை இந்த திதியை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே வரணும். அப்புறம் அண்ணன் சொன்ன மாதிரியே வந்து கோயில் நிறையா விஷயங்கள் இருக்குது. கோயிலை பற்றி சொல்லணுன்னா நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதாவது பிறந்தால் முக்தி அப்படின்னா நம்ம திருவாரூர் சொல்லணும், இறந்தால் முக்தி அப்படின்னா காசி சொல்லுவோம், நினைத்தாலே முக்தி அப்படின்னா திருவண்ணாமலை, தரிசித்தால் முக்தி அப்படிங்கிறது சிதம்பரம். பிறந்தால் முக்தி திருவாரூர், இறந்தால் முக்தி காசி, நினைத்தாலே முக்தி திருவண்ணாமலை, தரிசித்தால் முக்தி சிதம்பரம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. அதே மாதிரி தான் மனிதன் சொல்ல மனிதன் கேட்பது திருக்குறள்னு சொல்லுவாங்க, இறைவன் சொல்ல மனிதன் கேட்பது பகவத்கீதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். 6 எழுத்து மந்திரம் அப்படின்னா நம்ம தர்மசஸ்தா சொல்லலாம், 3 எழுத்து மந்திரம்னா முருகாவை சொல்லலாம், 6 எழுத்து மந்திரம் சரவணபவ சொல்லலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் 5 எழுத்து மந்திரம்னா நமச்சிவாயா சொல்லலாம். உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குதோ அந்த கடவுளை நீங்கள் சொல்லிக்கங்க. 4 எழுத்து மந்திரம்னா நாராயணா இருக்குது, லட்சுமி இருக்குது, என்னங்க அது எது உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கடவுளை சொல்லிங்க. 2 எழுத்தில் மாதா இருக்குது, பிதா இருக்குது, குரு இருக்குது, சனி இருக்குது, ராகு இருக்குது, கேது இருக்குது. இதில் 2 எழுத்து மந்திரம். நவகிரகங்களை என்னங்க சார் மந்திரம்னு சொல்லணும்னுங்கிறதுக்காக இல்லை, நவகிரகங்களும் ஒரு மந்திரம் தான். ஜோதிடர்களுக்கு நவகிரகங்கள் தான் மந்திரம். நான் டெய்லியும் அதை உச்சரிக்கிறோம். 2 எழுத்து மந்திரங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா ராமா அப்படிங்கிறது 2 எழுத்து. ராமா அப்படின்னு சொன்னால் எல்லா பாவம் போகும். மாதா 2 எழுத்து, பிதா 2 எழுத்து, குரு 2 எழுத்து, சனி 2 எழுத்து, என்னங்க இது எல்லாமே 2 எழுத்து மந்திரம் தான். 3 எழுத்து மந்திரம்னா முருகாவில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. முருகானா 3 கடவுள்களின் கலவை அப்படின்னு அர்த்தம். இன்னும் நிறைய பேத்துக்கு அது இன்னும் தெரியாமல் இருக்கிறாங்க. முருகானா 3 முகுந்தன் அர்த்தம். முகுந்தன்னா பெருமாள் அப்படின்னு அர்த்தம். அதுதான் பாட்டில் எழுதுனாங்க, முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுனாங்க. அதுக்கடுத்து வந்து ரூனா ருத்ரன் அர்த்தம், சிவன் அர்த்தம். கானா படைக்கிற கடவுளான பிரம்மாவை குறிக்கிறது அர்த்தம். படைச்சவனை காப்பாற்று அப்படிம்போம். படைச்சவன் யாருன்னா பிரம்மா. அதைத்தான் காப்பாற்று, படைச்சவனை நம்மளைய காப்பாற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த முருகா என்ற எழுத்தில் தமிழ் கடவுள் முருகரில் 3 கடவுள்களின் சங்கமம் இருக்குது. இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். விநாயகா அப்படிங்கிற எழுத்தில் வினைகளை தீர்த்து நாயகனாக இருந்து உலகத்தை காப்பாற்றுவோர் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. இது ஜோதிடர்கள் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டே வரணும். இது ஆன்மீகத்தில் சொல்ல நம்ம போயிட்டே இருக்கோம். அது ஒரு பெரிய கடல் மாதிரி போயிட்டுருக்கும். 6 எழுத்து மந்திரம்னா சரவணபவ, 6 எழுத்து மந்திரம்னா தர்மசஸ்தா, 6 எழுத்து மந்திரம் சித்தர்கள், 6 எழுத்து மந்திரம் மாரியம்மன்,
6 எழுத்து மந்திரம் காளியம்மன் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். 7 எழுத்து மந்திரம் அப்படின்னா சிவாய நம, இது ஓம் சிவாய நமக அப்படின்னு நம்ம சொல்லலாம். 8 எழுத்து மந்திரம்னா ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு நம்ம சொல்லலாம். 9 எழுத்து மந்திரம் அப்படின்னா நவகிரகங்களை குறிக்கும். 10 எழுத்து மந்திரம் அப்படின்னா திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு 10 எழுத்து மந்திரம் குறிக்கும். இது ஆன்மீகத்தில் நம்ம சொல்லிக்கொண்டே பொதுவாக போக வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கடுத்து ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ராகு காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ராகு காலம் நாம் தான் இப்போ பயந்துக்கிறோம். ஜோதிடத்துறை ராகு காலத்தை பார்த்து கொஞ்சம் பயப்படுது. ராகு காலம்னா செய்ய வேண்டாம், அது செய்ய வேண்டாம், இது செய்ய வேண்டாம், அப்படி செய்ய வேண்டாம், இப்படி செய்ய வேண்டாம்னு பயந்துட்டுருக்குறோம். ராகு காலத்தில் மற்ற எல்லா துறையில் இருக்கிறவங்க இயங்கி கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்போ பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஒரு குழந்தை போய் வெள்ளிக்கிழமை 10 to 12 ராகு காலம் வருது, புதன்கிழமை 12 to 1 ராகு காலம் வருது. நான் 10 to 12 பரீட்சை எழுத மாட்டேன், ராகு காலத்தில் பரீட்சை எழுத மாட்டேன், ராகு காலத்தில் இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாமே யாருமே இருக்கிறதில்ல. பஸ் டிரைவரு ராகு காலத்தில் வண்டி ஓட்டி தான் ஆகணும். ஸ்கூலில் படிக்கிற மாணவன் படித்து தான் ஆகணும், தேர்வு எழுதி தான் ஆகணும். அதுக்கடுத்து எல்லா துறையில் இருக்கிறவங்க ஒரு ஜவுளியில் போய் ஒரு துணி எடுக்கிறாங்கன்னா அந்த துணி எடுக்கிற நேரமும் துணி கொடுக்குற நேரமும் ராகு காலங்க. நான் துணி கொடுக்க மாட்டேன், துணி எடுக்க மாட்டேன்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்போ நாம் தான் நான் ராகு காலத்தை பார்த்துட்டுன்னா பயந்துக்கிட்டு நான் உட்காந்துட்டு இருக்கிறோம். அது ஜோதிடத்தில் நிறைய பேர் ராகு காலத்தை பார்த்து பயந்துக்கிறாங்க. எதுக்கு பயப்படணும், ஏன் பயப்படணும், என்ன காரணத்துக்காக பயப்படணும்னு எனக்கு இன்னுமே புரியவே மாட்டேங்குது. அது பயப்பட தேவையில்லை. நமக்கு திங்கக்கிழமை ராகு காலம் வருதுன்னா அது சிம்பிளாக ஒரு கணக்கு வச்சுக்க வேண்டியதுதான். திங்கக்கிழமை 7:30 to 9 ராகு காலம் அப்படின்னா சனிக்கிழமை 9 to 10:30 அப்படின்னு ராகு காலம் டைம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து 10:30 to 12 எது வருது, வெள்ளிக்கிழமை வருது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் 12 to 1:30 புதன்கிழமை வருது ராகு காலம். 1:30 to 3 வேலைக்கிழமை வருது. 3 to 4:30 செவ்வாய்க்கிழமை வருது. 4:30 to 6 ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த ராகு காலத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிகிறப்ப அந்த ராகு காலத்தில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான பொருட்கள் நம்ம போய் வாங்கலாம், ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணலாம். அதனால் நமக்கு ஒன்றும் இதாகிடாது. இப்போ ராகு காலம் நம்ம எதுவுமே ஒதுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு எலக்ட்ரிக்கல்லாம் ராகுக்குரிய தான், எலக்ட்ரானிக்ஸ் ராகுக்குரிய தான், அதை வாங்க வேண்டியது தானே. அதனால் என்ன பிரச்சனை வந்துட போகுது? அப்போ அதனால் ராகு காலத்தில் ஒதுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அது ராகு காலத்தை நாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு திசைவே அப்படின்னு வச்சுக்கலாம். திங்கக்கிழமை தீயை எடுத்து போட்டுக்கலாம், சனிக்கிழமை சாவு எடுத்து போட்டுக்கலாம், வெள்ளிக்கிழமை வேவு போட்டுக்கலாம். அது ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த ராகு காலத்தை டைமிங் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். டைமிங் தீ சா வே அப்படின்னு போட்டால் திங்கக்கிழமை ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து சனிக்கிழமை, 3வது வெள்ளிக்கிழமைன்னு நடத்தணும். அதுக்கடுத்து புதன் வேலைக்கிழமைங்கிறதுக்கு புவி அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா புதனுக்கு பூ எடுத்துகிட்டு பூங்கிற எழுத்தை மட்டும் எடுத்துக்கணும், வேலனுக்கு வீங்கிற எழுத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா புவி அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா அது ஈஸியாக உங்களுக்கு அந்த இடத்துல ஃபிட் ஆயிரும். புதன்கிழமை 12 to 1:30, வேலைக்கிழமை 1:30 to 3 அப்படின்னு ஃபிட் ஆயிரும். அதுக்கடுத்து கடைசி 2 நாள் செவ்வாயும் ஞாயிறும். செவ்வாய்க்கிழமை என்ன வருது, 3 to 4:30, அதுக்கடுத்து கடைசியாக ஞாயிறு. சேனா அப்படின்னு போட்டுக்கணும். ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்காரு. கோடு வேர்டு மாதிரி தான். கோட் வேர்டு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ராகு காலம் ஈஸியாக அதை நன்மையை செய்யும். அப்போ அந்த ராகு காலத்தை கண்டு நாம் பயந்துட்டு ஒவ்வொரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இன்னொன்று புதன்கிழமை வர அந்த மதியம் வர 12 to 1:30 ராகு காலம். அதே டைம் தான் ஒரு 12 மணி நேரம் கழித்து இரவில் யமகண்டமாக வருது. அது நமக்கு நிறைய பேர்த்துக்கு இன்னும் தெரியல. என்ன காரணம்னா அதை நம்ம கவனிக்கிறது இல்லை பஞ்சாங்கத்தில், இல்லைன்னா சில விஷயங்களை விட்டுறோம், அதை அப்படியே விட்டுட்டு வந்துடுறோம். அப்போ அதே டைமிங் தான் மறுபடியும் 12 மணி நேரம் கழித்து இரவில் யமகண்டமாக புதன்கிழமை வருது. அதுக்கு அடுத்தது இந்த 4 இது பஞ்சாங்கத்தில் நம்ம கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த காளான் அப்படின்னு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, குளிகை ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கடுத்து யமகண்டம்னு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கடுத்து அர்த்த பிரகணன் அப்படின்னு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமிங்கை நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. அந்த டைமிங்கில் நம்ம அதிக பேர் எதுவும் செய்ய மாட்டாங்க, செய்யாமல் இருக்கிறது பெஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம்.
அது வந்து நமக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறப்ப எந்த கிழமை வருதோ அந்த கிழமையோட ஃபஸ்ட்டு நாள் 6 to 7:30 அப்படி ஓப்பன் ஆகும். இப்போ வேலனோட உபகோள் அப்படின்னா யமகண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சனியோட உபகோள் அப்படின்னா மாந்தி அல்லது குளிகன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூரியனோட உபகோள் அப்படின்னா தான் காளான் அப்படின்னு அந்த டைமிங் சொல்லுவோம். புதனோட உபகோள் தான் அர்த்த பிறக்கணன் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து எந்த கிழமை ஃபஸ்ட்டில் வருதோ அந்த கிழமையில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த டைமிங்கை போடணும். 6 to 7:30, 7:30 to 9 அப்படி லைனாக போட்டுக்கணும். அது ரிவேர்ஸில் போகும். இப்போ குளிகையில் ரிவேர்ஸில் போயிட்டே இருக்கும். குளிகைனா சனிக்கிழமை. இப்போ சனிக்கிழமைனா சனிக்கிழமை 6 to 7:30 தான் ஃபஸ்ட்டு அந்த குளிகை டைம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து பேக்கில் வெள்ளிக்கிழமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அந்த பேக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக அதை வந்து நீங்கள் ஒரு எழுதி வச்சுக்கலாம், பஞ்சாங்கத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் வந்து இது பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் ஒரு தேட்டரில் படம் பார்க்குற நேரம் மாதிரி தான் ஓரைகளை வந்து சில நாளில் வச்சுக்கலாம். இப்போ வேலைக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாங்க காலையில் ஒரு 2.5 மணி நேரம் நம்ம சினிமாவில் போய் ஒரு தேட்டரை பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த டைமிங் ஞாபகம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ சூரியன்னா ஞாயிற்றுக்கிழமைனா காலையில் 7:30 to 10 சுப ஓரை, மதியம் 2 to 4:30 ஒரு சுப ஓரை, நைட்டு 9 to 12 ஒரு சுப ஓரை. அதான் 2.5 மணி நேரம் ஒரு சுப ஓரை வருது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சொல்கிறேங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2.5 மணி நேரம் சுப ஓரை வந்துடுது. அதே மாதிரி சனிக்கிழமை 10:30 to 1, இன்றைக்கி சனிக்கிழமைன்னா இன்றைக்கி 10:30 to 1 மணி வரைக்கும் சுப ஓரை இருக்குது. சாயந்தரம் 5 to 7:30 ஒரு சுப ஓரை இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் சுப ஓரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 2.5 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் கரெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகிக்கும். அது அந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் சுப ஓரைனா எந்தெந்த டைம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா அது எல்லாமே வந்து பெண் கிரகத்தோட ஓரை தான் சுப ஓரையாக வரும். சுக்கிரன் ஓரை, புதன் ஓரை, இந்த சந்திரன் ஓரை இதெல்லாம் வரும். இதெல்லாம் பெண்களுக்கு உரிய சுக்கிரன் ஓரை. அது அப்படி எடுக்கிறப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 7:30 to 10 2.5 மணி நேரம் சுப ஓரை இருக்குது. மதியம் 2 to 4:30 சுப ஓரை இருக்குது. ஒரு 2.5 மணி நேரம் அது கரெக்டாக வருது. நைட்டு 3 மணி நேரம் இருக்குது. சினிமா தேட்டரில் படம் பார்க்குற மாதிரி தான் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம். அந்த ஞாபகத்தை ஈஸியாக நீங்கள் வச்சுக்க முடியும். இதெல்லாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இதில் இருக்கிற நிறையா நல்ல விஷயங்கள் வந்து கிடைச்சிக்கிட்டே வரும். அதனால தான் வந்து நான் பொதுவான ஜோதிட விஷயங்கள் அப்படிங்கிற தலைப்பில் சார்கிட்ட பேசுகிறேன். அதில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். சாரு வந்து கரெக்டாக வந்து அதுக்கு இந்த டைம் வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. இப்போ அதனால தான் இத்தனை விஷயங்கள் அதிலிருந்து எடுக்கிறோம். இதில் ஏதாவது இப்போ பேசுனதில் ஏதாவது சின்ன டவுட் இருந்ததுன்னா நீங்கள் யாராவது ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கான சிறிய விளக்கம் கொடுப்பேன். யாருக்காவது ஏதாவது சார் நீங்கள் பேசுனதில் சில விஷயம் எனக்கு புரியல அப்படின்னா, இப்போ நான் பேசின ஒரு 4-5 சப்ஜெக்டில் பேசினாங்க. திதியை பற்றி பேசினா, அந்த மற்ற விஷயத்தை பற்றி பேசணும், நவகிரகத்தை பற்றி பேசணும், மற்ற ஒவ்வொரு 4-5 விஷயத்தை பேசணும், மண்டலத்தை பற்றி பேசணும், முகூர்த்தத்தை பற்றி பேசணும், எல்லா விஷயத்தையும் ஒரு 4-5 விஷயத்தை பேசியிருக்கிறோம். இதில் யாருக்காவது ஏதாவது தெரியல, எனக்கு கொஞ்சம் புரியலைங்க சார் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் நான் சொல்கிறேன். சார் யாருக்குமே எதுவும் கரெக்டாக புரிஞ்சதில்லைங்க. எல்லாத்துக்கும் புரிஞ்சதில்லைங்க சார். புரியலைன்னா கேளுங்க தயவுசெய்து. நான் 5 நிமிஷம் சொல்கிறதுக்காக தான் கேட்குறேன், அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்க சார். வாய்ப்பு தந்த நம்ம நண்பர் சகோதரர் மணிகண்டராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய செல் நம்பர் வந்து 9788 72650. விஜயகுமார், ஈரோடு. 9788 72650. 9788 72650. உங்களுக்கு டவுட்டுன்னா எதாவது கேட்கலாம். இது சம்மந்தமான டவுட்டுன்னா எதாவது கேளுங்க. நான் பேசல டவுட் கேளுங்க. வேறு ஏதாவது டவுட்னாலும் கேட்குறனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. மிகவும் சிறப்பாக பொதுவான ஜோதிட விஷயங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் தனது சிற்றுரையை ஆற்றிய விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது புத்தகம் கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.